எல்லாம் அல்ல மாதொரு பாகனாக விளங்கக்கூடிய வேதகிரி உடனுரை நஞ்சுண்டேச பெருமானுடைய அருட்கருணையினாலே இன்றைய தினம் நால்வர் பெருமக்கள் வரிசையிலே சித்திரை சதயத்திலே நாவுக்கரசருடைய குரு பூஜையும் வைகாசி மூலம் என்று சொல்லக்கூடிய இன்றைய தினத்திலே திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய குரு பூஜையும் சைவர்களால் மிகவும் சீரம் சிறப்புமாக சிவ ஆலயங்களிலே கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த பெருமக்களுடைய குரு பூஜையை இந்த பிறவியிலே நாம் எல்லாம் சிந்திப்பது மிகுந்த புண்ணியமும் சிவ புண்ணியங்களிலே தலையாய புண்ணியமாக கருதப்படுகிறது. இன்றைய திருஞான சம்பந்த பெருமானுடைய குருபூஜை தினத்திலே அருள் செய்யப்பட்ட திருக்கடை காப்பு என்று சொல்லக்கூடிய 12 திருமுறைகளிலே முதல் திருமுறையும் 2ஆம் திருமுறையும் மற்றும் 3ஆம் திருமுறையும் திருஞான சம்பந்த பெருமானால் அருள் செய்யப்பட்டது. இந்த பதிகங்கள் கிட்டத்தட்ட 32,000 பதிகங்கள் திருஞான சம்பந்த பெருமான் காலத்திலே பாடப்பட்டவைகளாக கணக்கிடப்பட்டுள்ளன. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நமக்கு 383 பதிகங்கள் மட்டுமே கிடைத்து அந்த பதிகங்களையும் நாமால் இயன்ற அளவு விண்ணப்பம் செய்து அருள் பெற வேண்டும் என்பதற்காக நாம் முயற்சி செய்து வருகிறோம். அந்த வகையிலே திருஞான சம்பந்த பெருமானுடைய அவதாரத்தின் நோக்கம் சைவ சமயத்தினுடைய 2 காலமாக இருந்த ஒரு நேரத்திலே சைவ சமயத்தை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று திருஞான சம்பந்த பெருமானுடைய தந்தையார் சிவபாத இறுதியர் தினமும் தோணிபுரத்து இறைவனிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைப்பார். அப்படி அவர் வேண்டுகோளுக்கு இணங்க திருஞான சம்பந்த பெருமானை இந்த பூலோகத்திற்கு இறைவன் அவதாரம் செய்யும்படி கருணை செய்தார். அப்படி அவதாரம் செய்து இந்த உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு சைவ ஆலயங்களிலே சென்று இறைவனை வழிபட்டு திருமுறைகளை எல்லாம் பாடி நமக்கு வாரி வழங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருமுறைகளை நாமம் பாடி இறைவனுடைய திருவருளை நாம் பெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திலே இன்றைய தினம் இந்த குரு பூஜையிலே நாம் சிந்தித்து நம்முடைய பிறவி பயனை நீக்கும் பொருட்டு பல பதிகங்களை அருளி செய்திருந்தாலும் அனைத்து பதிகங்களையும் நாம் விண்ணப்பம் செய்வதற்கு கால நேரம் இல்லாத காரணத்தினாலே கண்ணுக்கு ஒரு பாடலாகவும் மிக முக்கியமான பதிகங்களிலே அவர் திருவடி நிழலை அடைந்த பதியத்தை முழுமையாகவும் நாம் இன்றைய தினம் சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் திருமுறையிலே சீர்காழியிலே அருள் செய்யப்பட்ட இறைவனை நமக்கு சுட்டிக்காட்டிய பதிகம். 3 வயது குழந்தை இறைவனுடைய திருமேனியை ஒரு
பாடலாக பாடி நமக்கு அவருடைய கடத்த இலக்கணம் என்று சொல்வார்கள். அதாவது உருவ திருமேனியை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு வணக்க பாடலாக நாம் விண்ணப்பம் செய்வோம். நட்டப்பாடு.